ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுயவர்களே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் தோழி சிரி. இன்றைக்கி நாம் எக் இல்லாமல் நம்ம ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு அருமையான டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு காமிங்க. என்ன சுயவர்களே, ஆரம்பிச்சிடலாமா? வாங்க ஸ்டெப் 1 பார்க்கலாம். அதுக்கு நாம் 3 வாழைப்பழத்தை எடுத்து அதோட தோலை நீக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு. இதுதான் பெர்ஃபெக்டான பதம். அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்து வச்சிருந்த அரை கப்பு சீனியை போட்டு நல்ல மாவு பதத்துக்கு அடித்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பெர்ஃபெக்டான பதம். இந்த மாதிரி இருக்கணும். உங்ககிட்ட பவுடர் சுகர் இருந்தாலும் நீங்கள் அரை கப்பு அளவுக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி எடுத்து வச்சிருந்த சீனியை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த சுகர் எல்லாமே பவுடர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மிக்சியில் நல்லாவே ஒட்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் அதை தட்டி தட்டி விட்டிங்கன்னா அந்த பவுடர்ஸ் எல்லாமே கொட்டிடும். அது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப்பு மில்க் சேர்த்துக்கலாம். நார்மல் பாலே போதும். ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ நாம் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்த வாழைப்பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் வாழைப்பழத்தோட நல்ல மிங்கிள் ஆகணும். வாழைப்பழம் மேலேயே அந்த எண்ணெய் தேங்கிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய், பால், வாழைப்பழம், அரைச்ச சீனி எல்லாமே நல்லாவே மிங்கிள் ஆயிருச்சு. இப்போ நாம ஸ்டெப் 2க்கு போகலாம். ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சிருந்த 1 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப கலந்து விட வேணாம், லைட்டாக கலந்து விட்டாலே போதும். ஸ்டெப் 1ல் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டோட இந்த மாவு கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அந்த மாவு எல்லாமே அந்த பேஸ்ட்டோட நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொரு ஸ்பூன் மாவு சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லாவே கலந்துருச்சு. ஸோ அடுத்த கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாவையும் கொஞ்சமாக கலந்து விடுங்க. அந்த பேஸ்ட்டோட நல்லாவே ஒட்டணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் குக்கிங் டிப்ஸ் வரப்போகுது சுவை உறவுகளே, தயாராக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் எல்லா மாவையும் ஆட் பண்ணியாச்சு. ஸ்பேத்துலா வச்சு கொஞ்சமாக அந்த மாவை கலந்து விடுங்க. எப்படி நான் கலந்து விட்டுருக்கனோ அதே மாதிரி அந்த ஓரங்களில் அப்படியே சுற்றி நடுவில் ஒரு வெட்டு வரணும். அந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் மாவு கொஞ்சம் பிடிப்பாக இருக்கும். அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மாவை எப்படி கலக்கணும்னு சொன்னனோ அதே மாதிரி தான் இந்த பாலையும் இது கூட மிக்ஸ் பண்ணணும். ஓரங்களில் அந்த ஸ்பேத்துலா வச்சு கொண்டு நடுவில் வெட்டி விடணும். அப்போ தான் அந்த பால் நல்ல மிக்ஸ் ஆகும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட பனானா கேக் ரெடி ஆக போகுது சுவை உறவுகளே. ஸோ ருசிக்க தயாராக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பனானா கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கேக் டின்னை எடுத்து அதில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கோங்க. அந்த ஓரங்கள் முதற்கொண்டு நல்லாவே தடவி விடுங்க. அந்த எண்ணெய் முழுக்க அப்ளை ஆகணும். அப்போ தான் கேக்கு ஒட்டாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேஸில் நம்ம ஆயில் தடவுறதுனால தான் அந்த பட்டர் பேப்பர் மேலே ப்ளேஸ் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த கீழே உள்ள சைஸுக்கு ஏற்ப நான் பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ப்ளேஸ் பண்ணி நல்லாவே தட்டி விட்டுட்டேன். அந்த ஆயிலில் அது ஒட்டுனது மேலே தெரியுது பாருங்கள். இப்போ நம்மளோட கேக் பேட்டரை அதில் கொட்டிடலாம். அந்த பேட்டர் அந்த கேக் டின்னில் இறங்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ குட்டீஸ், கேக் பண்ண ரெடியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பேட்டரையும் டின்னில் போட்டாச்சு. அடுத்து ப்ரெஷர் குக்கரை ரெடி பண்ணிடலாம். என்ன ப்ரெஷர் குக்கராக தானே கேட்குறீங்க? இது தாங்க நம்மளோட குக்கிங் டிப்ஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பேட்டர் எல்லாத்தையும் டின்னில் போட்டதுக்கு அப்புறமா மேலே பபிள்ஸ் உருவாகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த டின்னை நம்ம இப்படி கீழே தட்டுறோம். அதே மாதிரி நீங்களும் தட்டி விட்டுருங்க. இதுதான் ஸ்டெப் 4. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் பேஸில் 1 கப்பு உப்பு போட்டுக்கலாம். ஈவனா அந்த உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும்.
அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இப்போ நாம ப்ரெஷர் குக்கரை 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். வீட்டில் யார் வேணாலும் இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணலாம். எவ்வளோ ஈஸியாக பனானா கேக் ரெடி பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் காமிச்சிருக்கோம். 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் டின்னை அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு திரும்ப அதை நல்லா டைட்டாக மூடிடுங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 hour அப்படியே விட்டுடுங்க. நடுவில் செக் பண்ணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, சரிங்களா? கேக்குக்கு எந்த விதத்துலையும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா இது ஆல்ரெடி மச்சு ஸ்பைசஸ்னால செய்யப்பட்ட ஒரு மெத்தடு தான். 1 hour கழித்து ஒரு டூத் பிக்கை வச்சு உள்ளுக்கு விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக கேக்கு வெந்திருக்கு. அந்த குச்சியில் ஒரு கேக்கும் ஒட்டலை. ஓகேங்களா? இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிருச்சு. அப்படியே ஒரு 30 நிமிஷம் விட்டுருங்க. ஏன்னா கேக்கு நல்லா கூல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த டின்லேருந்து நம்ம கேக்கை ரிமூவ் பண்ணணும். என்ன சுவை உறவுகளே, மச்சு ஸ்பைசஸோட ஸ்லோகன் ஞாபகம் இருக்குதானே? இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு கத்தியை வச்சு அந்த ஓரங்களில் நல்லா அந்த கேக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு விட்டுருங்க. பேசிக்காக ஒட்டாது. ஒருவேளை உங்களுக்கு ஒட்டுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பனானா கேக்கை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் எப்படி மெத்தட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். மேலே ஒரு பிளேட் வச்சு அதை அப்படியே கவுத்து மேலே தட்டி விட்டிங்கன்னா பனானா கேக் வந்துருச்சு. பார்த்தீங்களா சுவை உறவுகளே, எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கேக்கு. கோல்டன் ப்ரௌனாக இங்கே பாருங்கள் திருப்பும் போது. உண்மையிலே சொல்லப்போனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதாங்க சுவை உறவுகளே. அருமையான சுவையோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த கேக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சுவை உறவுகளே.